சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராதிகா சரத்குமார் தான் சேர்த்து வைத்த சிறுக சிறுக உழைத்து சம்பாதித்த பணத்தை கந்து வட்டி விடுறாங்க. அப்படி விடும்போது அவரை பார்த்து ஒட்டுமொத்த கிராமமே சிதறி ஓடுற மாதிரியான சில காட்சிகள்லாம் அந்த திரைப்படத்துல வச்சிருக்காங்க. இது கிராமங்கள்ல வசிக்கக்கூடியவர்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். அதன் பிறகு ராதிகாவுடைய குடும்பத்தை காட்டுறாங்க. அதாவது ராதிகாவுக்கு 3 மகன்கள் இருக்காங்க, ஒரு மகள் இருக்காங்க. சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர் உள்ள வராங்க. இளவரசு வராரு. வந்துட்டு இப்படி பார்த்துட்டு, இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 120 பவுன் நகை வாங்கியிருக்கேன் என் கடையில இருந்து, நல்லா நல்லா வாழ வேண்டிய பொம்பளை இப்படி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு போயிடுறாரு. அதாவது சுத்தமா தாய் பாசமே இல்லாத மகன்கள் அந்த 120 சவரன் நகையை வந்து அபகரிக்கிறதுக்காக தாயை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில சேர்க்கிறாங்க.